وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மேனில ஒரு நோய் இருந்தது. எப்படி நோய் என்றா, தஃசீருடைய ஆசிரியர்கள் 3 வருடம் அந்த நோய் இருந்துன்னு சொல்றாங்க. சில அறிஞர்கள் 18 வருடம் இருந்துன்னு சொல்றாங்க. எப்படி நோய் என்று சொன்னால், தஃசீருடைய ஆசிரியர்கள் ஹுஃபாதுல் சஹீஹான செய்திகளை மட்டும் சொல்றேன். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடம்புல ஒரு நோய் வந்தது. அழகான மனிதன், உடம்புல நோய் வந்தது, அவருடைய பொருளாதாரம் போச்சுது, எல்லாம் போச்சுது. உடம்புல நோய் வந்து 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 அதுக்கு ஒரு வித்தியாசமான நோய். அவருடைய நெருக்கமானவர்கள் எல்லாம் அவரை விட்டு போனாங்க, யாருமே இல்லை. தன்னை மனைவியும் ஒரு சில தன்னுடைய பெற்றோரோடு பிறந்த சகோதரர்களுடைய மகன்கள், அண்ணன் தம்பி, அதாவது தன்னுடைய பெற்றோர் அவங்களோட கூட பிறந்த சகோதரர்களோடு இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் 1-2 பேர் இருந்தார்கள். அது அல்லாம வேற யாரும் அவங்களோட இருக்கையில். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போற நேரம் மனைவி மட்டும் உங்களோட இருக்கிறாங்க. உடம்புல நோய், யாருமே அவரை சந்திக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, கதைக்கிறது இல்லை, அப்படி தனிப்பட்டு போறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு காலம் இவருக்கு இவ்வளவு பெரிய நோய் வருது என்றால் இவர் ஏதோ ஒரு பெரிய யாரும் செய்யாத ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாருன்னு எல்லாம் மக்கள் பேசுற அளவுக்கு மாறிச்சுது. ஆனா அவங்க கேட்டாங்க, எப்படி வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னீ மஸ்ஸனி அத்-துர், யா அல்லாஹ் எனக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, நீ தந்தாய் என்று சொல்ல இல்லை. என் உடம்புல நோய் இருக்குது யா அல்லாஹ், அதை சொல்லி போட்டு அதை நீக்குன்னு சொல்ல இல்லை. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னீ மஸ்ஸனி அத்-துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இரக்கம் காட்டுவன் யா அல்லாஹ், அதை மட்டும் தான் சொன்னாங்க. பாருங்க, இந்நோயை சுகமாக்குன்னு சொல்ல, ஏன்னா அல்லாஹ் அவன் சுகமாக்குவான் என்ற நம்பிக்கை இருந்தது. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சகோதரிகளே. ரிவாயத்து வருது எப்படின்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி மட்டும் ஹெல்ப், அப்படி ஒரு அன்பான மனைவி, சுப்ஹானல்லாஹ். அப்படி அந்த மனைவியோட ஒரு நாள் அவருடைய வெளித்தேவையை நிறைவேற்றுவதற்காக போறாங்க. போய் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய வெளி தேவைகளை நிறைவேற்றாங்க. மனைவி வெளியில வெயிட் பண்றாங்க. போனவர் இப்ப அவருடைய எல்லா தேவையும் முடிச்சிட்டு வார நேரம் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு, ஒரு குபிரிஜிலிக ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வ ஷராப். நீங்க உங்களோட காலை அடிங்க, நிலத்துல அடிங்கன்னு உடனே தண்ணி பீரிட்டு பாய்கிறது, நீங்க குளிங்க, தண்ணியை குளிங்க. அந்த தண்ணியை குளிக்கிறாங்க. மேலெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருந்த நோயோடு இருந்த அந்த மனுஷன் உடம்புல இருக்கிற எல்லாம் அதாவது அலங்கூலமாக இருந்தார். மனைவி விடையில, இது சஹீஹான ரிவாயத்தை மட்டும் சொல்றேன். அப்ப மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு அழகான வாலிபன் வெளியே வாரார். ஒரு அல்லாஹ் எப்படி ஒரு நிமிடத்தில் மாற்றுகிறான் அழகு, அப்படி அழகு. ஒரு இளமை தோற்றத்துல வெளியே வாராங்க. மனைவி கேட்கிறாங்க, அந்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மனைவி எங்க வளமையா நேரத்தோட வந்துருவாங்க, என்ன லேட் ஆகுது. அந்த வாலிபன் நோக்கி கேட்கிறாங்க மனைவி, இப்படி உங்களோட நபி, ஒரு நபி குளிக்க போனாரு, அவர் வந்துட்டாரா, வெளியே உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு யார்கிட்ட கேட்கிறாங்க? கணவன்கிட்ட. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இல்ல நான் தான் அது அப்படின்னாங்க. அப்ப அந்த மனைவி சொல்ல, இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயப்பட்டுக்கொள், நீ என்னோட என்ன நீ இழிவுபடுத்த வேண்டாம், நீ இழிவுபடுத்த வேண்டாம், நீ இல்லைன்னு சொல்லி திருப்பி சொல்லி ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால புரிந்து கொள்கிறார்கள் மனைவி. இப்ப இந்த நிலைமை எப்படி மாறுது? அழகும் கிடைக்குது, அந்தஸ்தும் கிடைக்குது. புகாரியுடைய ரிவாயத்துல இன்னும் சில செய்திகள் இருக்குது. அந்த தங்க வித்தாலான வெட்டுக்கிளிகள் வருது. அல்லாஹ் அருள்கள் அப்படி கொட்டி கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் இப்படி இருந்தாரு, என்னோட இவ்வளவு நாள் இவ்வளவு ஒரு தோற்றமே மாறி ஒரு அழகான தோற்றத்துல திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் நீ சந்திக்கிற நேரம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நிலை அல்லாஹ் அப்படியே டோட்டலா மாத்திரம். உள்ளுக்கு போனவருக்கு வெளியில வரும்போது அழகான வாழ்வு. இது எப்படி கிடைக்குது? அல்லாஹ்வுடைய அற்புதம். இது கிடைக்குது இப்ப இந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட விதம், எனக்கு நோய் வந்துட்டு யா அல்லாஹ், எனக்கு உடம்புல பிரச்சனை யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு 18 வருஷம், சில ஹுஃபாகள் சொல்றாங்க 18 வருஷம் என்றா நாங்க என்ன செய்வோம், எத்தனை ஒரு நபியை இப்படி போட்டு சீரழிக்கிறியா அல்லான்னு கேட்டுருவாங்க. நவுதுபில்லாஹ் மின்னா, அப்படி பேசக்கூடாது. ஆனால் அவர்
அந்த டைம்ல கூட யா அல்லாஹ் இந்த நோயை சுகமாக்குன்னு சொல்ல இல்லை. அதுதான் நீங்க அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். வாராங்க, மனைவியோடு இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் தூரம் போனார்களோ எல்லாம் நெருங்கி நெருங்கி வராங்க. அழகரை பார்ப்பதற்கு அவருடைய பொருளாதாரத்தை நோக்கி வராங்க. எல்லாரும் தேடி தேடி வர அளவுக்கு அல்லாஹ் அப்படியே நிலைமை மாத்துறான். அப்ப இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையும் அதப் ஒழுக்கமும் அந்த பண்பாடும் அல்லாஹ்வோடு நடந்து கொள்கின்ற அந்த அழகிய முறையும் எங்களிடம் இருக்கும் என்றால் அய்யூபை அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தி போன்ற அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி